Hello friends, வணக்கம் and welcome back to my YouTube channel Suman MPM. இன்னைக்கு எக்ஸ்ப்ளோரிங் காலேஜ் சீரிஸ்ல நாம வந்திருக்குது சென்னையில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் காலேஜ் பிரசிடென்சி காலேஜ். ஸோ இந்த காலேஜ் 1840ல பிரிட்டிஷ் பீரியட்ல ஸ்டார்ட் பண்ண காலேஜ். ஸோ சென்னையோட அடையாளமாகவே இந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது லொக்கேட்டாக இருக்க ஏரியாவும் அப்படியே சென்னையோட பீச் காத்துக்கு ஆப்போசிட்டில். ஸோ சென்னை பீச் காத்துலேயே ஒரு கிளாஸில் இருந்து படிப்போம்னா அது இந்த கிளாஸ் தான். இந்த காலேஜுக்கு நிறைய வரலாறு இருக்குது. அதில் கொஞ்சம் விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த கேம்பஸ் பற்றி ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆயிரத்தி 1840 கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 185 வருடம் பழமையான காலேஜ். இங்கே இருக்கிற பில்டிங் எல்லாமே சுமார் 185 வருடம் பழமையான பில்டிங். அப்போ இருந்த அந்த பில்டிங்கை அப்படியே ஸ்டில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த இந்த காலேஜை இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெரிட் பேஸ்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த காலேஜ் வழங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே ஃபீஸே கிடையாது. 1000 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் தான் ஃபீஸ். அப்ளிகேஷன் சார்ஜ் 2 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் மட்டும் தான். இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 20+ டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. யூஜி அண்ட் பிஜி, எம்பி, பிஹெச்டி கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த காலேஜ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. 100% மெரிட் சீட் மட்டுமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல மார்க் இருந்தது அப்படின்னா இந்த காலேஜில் நீங்கள் ஈஸியாக சீட் வாங்க முடியும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அப்புறமா சில ஸ்பெஷல் கோட்டாவும் இருக்குது. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு சில ஸ்பெஷல் கோட்டா அப்படின்னு நிறைய கோட்டாஸ் இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பழமையான பில்டிங் 185 வருடம் பழமையாக இருந்தாலும் இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் அந்த அளவுக்கு பழமையானது கிடையாது. வெல் அப்டேட்டடாக இப்போது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அந்த ஸ்கில்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் கேம்பஸ். இந்த காலேஜோட நோட்டபிள் அலுமினி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 185 இயர்ஸ் பழமையான காலேஜ் அப்படிங்கிறதுல இதோட செகண்ட் பிரசிடென்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த காலேஜோட அலுமினி. முன்னாள் சிஎம் சிஎன் அண்ணாதுரையிலிருந்து கரண்ட் சிஎம் எம்கே ஸ்டாலின் வரைக்கும் இந்த காலேஜோட அலுமினி தான். இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க எந்த கிளாஸில் எந்த பெஞ்சில் இருந்து படித்தாங்களோ ஸ்டில் அந்த காலேஜோடைய அதே கிளாஸ் ரூம் அண்ட் அதே பெஞ்சில் நீங்கள் கரண்ட்டாக இந்த காலேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா அதே பெஞ்சில் இருந்து தான் படிப்பீங்க. ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற பில்டிங் எல்லாமே ரொம்ப பழமையான பில்டிங். ஸ்டில் இப்போவும் அதே மாதிரி நிலைத்தன்மையோடு நிலைத்திருக்க மாதிரி அப்போவே பயங்கரமாக பார்த்து கட்டியிருக்காங்க. சுட்ட சிகப்பு செங்கல், பெரிய பெரிய கற்களை கொண்டு உயரமான பில்டிங் பார்த்து கட்டின கல்லூரிங்கிறதுல கிட்டத்தட்ட 200 வருடத்தை ரீச் ஆக போது இந்த பில்டிங் இன்னும் அப்படியே சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி கிளாஸிக்காக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசி ரூம், ஏசி ஹால் அந்த மாதிரி இங்கே எதுவுமே இருக்காது. இங்கே நிறைய ஜன்னல்களை பார்க்க முடியும். ஏராளமான ஜன்னல்கள். ஒரு மியூசியத்தில் இருக்க மாதிரியான ஃபீலை இந்த காலேஜில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூஜியை பொறுத்தவரையில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இப்படி என்ன படிக்கணும்னாலுமே யூஜியில் உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இருந்தால் அந்த காலேஜில் படிக்க முடியும். இதுக்கு www.dngaso அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கணும். இதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜ் 48 ரூபீஸ் ஆகும். ஒரு 5 சர்டிஃபிகேட், உங்களுடைய 12th கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் கார்டு, இது எல்லாமே இருந்தால் அப்ளிகேஷன் பண்ணலாம். அதே சேம் தான் பிஜி நீங்கள் இங்கே படிக்கிறதா இருந்தாலும் எம்சிக்கு டான்செட் எக்ஸாம் எதிர்பார்க்காங்க. அண்ட் இதை தாண்டி மற்ற பிஜி கோர்ஸஸ்க்கு நீங்கள் www.dngaso.pg.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டுருக்கணும். எம்பில், பிஹெச்டி, நெட் எக்ஸாம் இருந்தால் இங்கே பிஹெச்டி பண்ண முடியும். அண்டர் ப்ரிவிலேஜில் இருக்கும், ரூரல் ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம், நம்மகிட்ட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு 10,000 ரூபாயில் ஒரு அண்டர் கிராஜுவேஷன் யூஜி டிகிரி முடிக்க முடியும் அப்படின்னா இந்த காலேஜில் சாத்தியம். நல்ல கட் ஆஃப் மார்க் இருந்ததுன்னா மெரிட் பேஸில் இந்த காலேஜ் சீட் எடுத்து ஜாலியாக சூப்பராக ஒரு கோர்ஸை முடிச்சிடலாம். அது இல்லாமல் பயங்கரமான டேக் வேல்யூ இருக்கக்கூடிய காலேஜ். பிரசிடென்சி காலேஜுக்கு ஒரு பயங்கரமான டேக் வேல்யூ இருக்குது. அப்படி ஒரு டேக் வேல்யூவில் நம்ம படித்து முடிக்க முடியும் டிகிரியை. காலேஜ் டைமிங்கை பொறுத்தவரை 2 ஷிஃப்ட்டாக நடக்குது. யூஜி அண்ட் பிஜிக்கு 2 ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட்டாக இருக்குது. உள்ளே செப்பரேட் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்பரேட் ஹாஸ்டல். அது ஓல்டு பில்டிங் கிடையாது, அது எல்லாமே நியூ பில்டிங். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டால் கட்டப்பட்ட நியூ பில்டிங். ஹாஸ்டல்ஸ் உள்ளே இருக்குது. பட் ஃபுட்டு ரொம்ப ஆவரேஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சோசியல் மீடியா மூலமாக கிடைச்ச ரிவ்யூ. 2 விடுதிகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்கட்டமைப்பு வசதின்றது ரொம்ப மிக கொடுமையாக கேவலமான நிலைமையில தான் இருக்குது. தூங்குறதுக்கு இடம் இல்லை, அவசரத்துக்கு ஒதுங்குற பாத்ரூம் சரியில்லை. இதில் கொடுமையான விஷயம் பசிக்கு சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை. மற்றபடி எஜுகேஷன் வைஸ் குவாலிட்டியாக இருக்கும். பட் ஸ்பூன் ஃபீடிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். பயங்கரமாக உங்களை படிங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. நாமளாக படிச்சுக்கணும், செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கணும். அண்ட் லைப்ரரி இருக்கும், எல்லா புக்குமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 1000+ புக்ஸ் இங்கே அவைலபிள் தான். வைஃபை ஃப்ரீ கேம்பஸ். பட் எந்த அளவுக்கு நெட்வொர்க் ஸ்பீட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இங்கே சீட் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும் பட்சத்தில். அது தாண்டி இங்கே கிரவுண்ட் ரொம்ப ஃபேமஸ். இங்கே இருக்க லோக்கல்ஸே இங்கே வந்து கேம்
ப்ளே பண்ணுவாங்க, வெளியே வந்து உள்ளே வந்து விளையாடுவாங்க. அந்தளவுக்கு இந்த காலேஜ் ரொம்ப லிபரலாக இருக்கும். சீட்டு கிடையாது, உள்ளே வந்து யாருனாலும் விளையாடலாம். அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பழமையான பொக்கிஷத்தை இதை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும் இந்த காலேஜுக்கான உண்மையான அழகு. அண்ட் இது ரொம்ப முக்கியமாக இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ அவங்க பேசினதை நான் இதில் கவர் பண்ணியிருந்தேன். இந்த காலேஜோட உண்மையான வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். மாணவர்கள் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருந்தோம், எங்கேயோ ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருந்தோம் இங்கே வந்து படிக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்போ இங்கே நடக்கிற ஒவ்வொரு அநியாயமும் இந்த பார்வை மாற்றத்தினால மாணவர்கள் அவங்களுக்கான குறைகளை எதாவது கேட்க போனால் ஸோ நிறைய பாசிட்டிவாக சொல்லிட்டோம் இந்த காலேஜை பற்றி. ஸோ நெகட்டிவ்னா நிறைய கவர்மெண்ட் காலேஜ், எந்த கவர்மெண்ட் காலேஜில் எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லையுமே மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கங்கே புல் மரம் வளர்ந்து நிற்க, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது இல்லை, அழகாக மெயின்டைன் பண்ணுறது இல்லை. எங்கே பார்த்தாலும் குப்பை. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நியூஸில் கூட பயங்கர வைரலாக போய்கிட்டு இருந்தது. இங்கே சாப்பாடு ஃபுட்டு எதுவுமே சரியில்லை, சாப்பாட்டில் பூச்சி கிடக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப குவாலிட்டியே இல்லாமல் கொடுக்குறாங்க. நான்வெஜ் வந்து 7 நாளில் 1 நாள் கூட போடாத சூழல் இருக்குது. இட்லியில் வந்து நத்தை வருது. இதுதான் இவங்க கொடுக்குற நான்வெஜ். மாதிரிலாம் சில நியூஸ் சேனல் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. இங்கே நடந்த ஒரு இஷ்யூ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் காலேஜில் இந்த விஷயம் எப்போவுமே அது இருக்குது, அது மாறவே மாட்டேங்குது. அது மாறினா நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலும் குப்பை. இது ஒரு காலேஜ், இங்கே படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல், அந்த என்விரான்மெண்ட் இங்கே வந்து உடஞ்சி போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த காலேஜில் இது மோஸ்ட்லி நிறைய கவர்மெண்ட் காலேஜில். ஸோ கவர்மெண்ட் இதை மட்டும் ஒரு ஆக்ஷன் எடுத்து இதை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிட்டு நல்லாயிருக்கும். இதில் சொல்லணும்னு நினச்சது. ஓகே, அவ்வளோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த காலேஜோட அலுமினி பெரிய நெட்வொர்க்கு, ஆயிரக்கணக்கில் இருப்பீங்க. இந்த காலேஜோட கரண்ட் சென்ட்டு 4000 அப்படிங்கும்போது அலுமினி நெட்வொர்க் பயங்கரமாக இருக்கும். இந்த காலேஜோட அலுமினி யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களுடைய அட்வைஸ், சஜஷனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த காலேஜ் சீரிஸ் வீடியோவில் நெக்ஸ்ட் நான் எந்த காலேஜ் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன். நான் உங்கள் சுமன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 29 and I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind.